கொய்த்து விடாமுயற்சி சவாலில் நாள் 23. வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஹைட்ரேஷனுக்கு நிறையா தண்ணியை குடிச்சிட்டு தொழுதுட்டு காலை உணவு எடுத்துக்கிட்டு காலை டூட்டிக்கு போயிட்டேன். காலை உணவுக்கு 2 முட்டை கொஞ்சம் சுண்டல் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் போல் வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு நம்ம ஐஸ் ரோல்லாம் 2-3 நாளாக யூஸ் பண்ணல, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு மதிய உணவுக்கு மஜ்ஜி பஸ் சாப்பிட்டு பின் தொடர்ந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு நேற்றே வெயில் 50 டிகிரி அடிச்சிச்சு. அதனால உடல் சூடு குறைக்க மோர்லாம் கலக்கி எடுத்துக்கிட்டு மதிய டியூட்டி கிளம்பிட்டேன். நேற்று போல் இன்றைக்கும் வெயில் ரொம்பவே கடுமையாக தான் இருக்குது. நம்ம நண்பருக்கு வேறு இந்த 4 ஆம் ஒர்க் அவுட் பண்ணுறது வேணுமா, ஃப்ரைடே மார்க்கெட் போனால் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன். மாலை வேலையில் பறந்தே வீட்டுக்கு போயிட்டு இருக்க 1 மணி நேரம் இலவச நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணலான்னு எனர்ஜி ட்ரிங்கை போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி பைசாப்ஸ் பேக்கை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த இலவச நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. கையில் நாக்குப்பூச்செல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் காலையில் சாப்பிடல, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் டியூட்டி இருக்குது. அதனால கிளம்பிட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே டியூட்டிக்கு போகும்போது பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டே நம்ம காடியில் காத்தெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 8:30 மணி போல் டியூட்டி முடிஞ்சுச்சு. அப்படியே வீட்டுக்கு போகும்போது குட்டி கொஞ்சம் டாம தொலைஞ்சு போன மாதிரி தனியாக கத்திரி கிடந்தான். அவனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டு அவங்க அம்மா மண்டையில் ஒரு தட்டி நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு நைட்டு உணவுக்கு ஏதாவது சமைக்கலான்னு சமைச்சேன். அது பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். இது குபுஸில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா சவர்மா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போகிற கடைக்கு போயிட்டு நம்ம மீன் நண்பருக்கு ஏதாவது பவுல் செட் ஆகுமான்னு பார்த்தேன். ஒன்றும் செட் ஆகல. அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அவருக்கு ஜாடி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜாடி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல் வீட்டுக்கு போகும்போது சுனா பனா மாதிரி ஒருத்தன் ஓடுறான் கால் மேலே ஏறி. அப்படியே நாளை முடித்துக் கொள்கிறேன், விடாமுயற்சியுடன் இரு.